வெப் ஏபிஐ நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்கிடெக்சர் தாங்க. எப்படி அந்த ஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த ப்ராஜெக்ட் வேலை செய்தாங்க. எப்போவுமே வந்து ஒரு கிளைண்ட் இருப்பான், ஒரு சர்வர் இருப்பான், நடுவில் வாங்கி கொடுக்குற ஒருத்தர் இருப்பான், அவனை தான் ஏபிஐன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த கிளைண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா இந்த ஏபிஐ வந்து அந்த ரெக்வஸ்ட்டை வந்து இவனுக்கு அனுப்பி அங்கே சர்வர்லேருந்து வரதை எடுத்து இங்கே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ஏபிஐயோட வேலைங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது. ஸோ நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் இருக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொத்தமாக ஒரு ஃபுல் ப்ராசஸ்க்கும் ஒரு கோடு எழுதாமல் குட்டி குட்டியாக கோடு எழுதியிருப்பாங்க. அந்த ஒரு கோடு ஃபெயிலியர் ஆகிடுச்சா மொத்தமாக விழுந்துடும். இங்கே அப்படி கிடையாது. லாகின் பண்ணணுமா அதுக்கு ஒரு ஏபிஐ, ரெஜிஸ்டர் பண்ணணுமா அதுக்கு ஒரு ஏபிஐ, வேற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு ஏபிஐ தனித்தனியாக இருக்கும். இது ஃபெயிலியர் ஆகிட்டாலும் மற்றதெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்னு இப்போ பயங்கர ட்ரெண்டிங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எப்படிலாம் ஒரு செக்யூரிட்டி மெக்கானிசம் இருக்குது. சர்வர் இந்த ஆத்தென்டிகேஷன் எப்படி நடக்கும். ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு உன்ட்ட இருக்கா, என்ன ஆத்தென்டிகேட் பண்ணு, உன்ட்ட கீ இருக்கா ஆத்தென்டிகேட் பண்ணு, இல்லை நான் பர்மிஷன் கொடுத்தானே ஆத்தென்டிகேட் பண்ணு. இந்த மாதிரி ஆத்தென்டிகேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க, இதோட பெனிஃபிட் என்னங்க, இதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கிறது பார்த்தா டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் விக்கிடிகேன் காஷ்மீர். வெல்கம் டு சேனல். ஸோ நாம் இப்போ வந்து வெப் ஏபிஐ ஆர்கிடெக்சரை பற்றி பேசலாங்க. ஸோ வெப் ஏபிஐ ஆர்கிடெக்சர்னா வந்து இது எப்படி ஸ்ட்ரக்சரிங் பண்ணுறாங்கன்னா இந்த ஏபிஐ வந்து கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடுவில் இருக்குங்க. ஸோ நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா அந்த அப்ளிகேஷன்லேருந்து இந்த ஏபிஐ மூலமாக தான் வந்து சர்வரை கனெக்ட் பண்ணுவேன். ஓகேவா, நம்ம தான் யூபிஐன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கூகுள் பே இருக்கும், யூபிஐ இருக்கும், நான் இருக்கேன். ஸோ யூபிஐ மூலமாக தான் வந்து கூகுள் பேயில் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம், நம்ம பணத்தை நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். இதுதான் ஏபிஐ அப்படின்னு சென்டரில் இருக்குங்க. ஓகேவா, சரி இதுதான் ஸ்ட்ரக்சராக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளைண்ட் இருப்பான், ஒரு சர்வர் இருப்பான், ஒரு ரெக்வஸ்ட் எப்படி போகும், ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி போகும். இதுதான் வந்து ஓவரால் ஆர்கிடெக்சராக இருக்குங்க. ஓகேவா, அந்த கிளைண்ட் வந்து நான் முன்னாடி பார்த்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாங்க. இதுதான் நார்மலான ஒரு ஸ்ட்ரக்சருங்க. சரி, ஓகே, இந்த ஏபிஐ கேட்வே பொறுத்த வரைக்கும் வந்து பாப்புலராக வந்து இந்த சென்ட்ரலைஸ்டு பர்சன் யாரும் அந்த ஏபிஐ கேட்வே கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அமேசான், காங்குங்க, அஷூர்னு இவங்க எல்லாமே வந்து இந்த ஏபிஐ மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. இந்த கேட்வேவை அவங்க தான் தராங்க. ஓகேவா, ஸோ நாம் என்ன பண்ணனா எனக்கு ஒரு ஏபிஐ வேணா வந்து அமேசான்ல போய் என்னோட கோடை போட்டு அது மூலமா அந்த ஏபிஐ கொடுத்துக்கலாங்க. ஓகேவா, இதுதான் ஜென்ரலா நடக்கிறதுங்க. ஓகேவா, ஸோ ஜென்ரலா வந்து ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். நார்மலா முன்னாடி இருந்த ஆர்கிடெக்சரே வேறங்க. இப்ப இருக்கிறதுக்கு பேர் வந்து மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் சொல்றாங்க. அது என்னங்க மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர்னா ஒரே ஒரு ஏபிஐ இருக்கும், அந்த ஒரே ஒரு ஏபிஐ கோடு இருக்கும். லாகின் பண்ணுமா இந்த ஏபிஐ கோடு பார்த்துக்கும். அதுக்கப்புறம் யூசர் கிரியேட் பண்ணவா அந்த ஏபிஐ கோடு பார்த்துக்கும். ப்ராடக்ட்லாம் லிஸ்ட் பண்ணவா அந்த ஏபிஐ கோடு பார்த்துக்கும். அதுக்கப்புறமா வந்து டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணி வந்து பேமெண்ட் பண்ணணுமா ஏபிஐ பார்த்துக்கும். ஓகேவா, பேமெண்ட் ரிலீஸ் பண்ணணுமா ஏபிஐ பார்த்துக்கும். எல்லாமே வந்து ஒரு கோடு பண்ணும். இப்போ அப்படி கிடையாதுங்க. லாகினுக்கு ஒரு ஏபிஐ. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட் கேட்டலாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு ஏபிஐ. தனித்தனியா குட்டி ஏபிஐஸா வந்துச்சுங்க. இது பேர் தான் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் சொல்றாங்க. ஒரு சர்வீஸ் லாகின் பண்றது ஒரு சர்வீஸ் பா, அதுக்கு தனியா ஒரு ஏபிஐ கொடுத்துரு. ஓகே, ஒரு ஏபிஐல நிறைய ஒரே ஏபிஐ எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் பண்ணாம ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒவ்வொரு ஏபிஐ உருவாக்குனாங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா லைக் மொத்தமா ஒரு ஏபிஐ ஃபெயில் ஆயிடுச்சா மொத்தமா விழுந்துடாதுங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் தான் விழுங்க, லாகின் மட்டும் தான் ஆக மாட்டேதுப்பா, டேட்டாலும் டிஸ்பிளே ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரி உருவாக்குனாங்க. இது பேர் தான் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து இப்ப இருக்கிற வெப் ஏபிஐஸ் ஒரு முக்கியமான கான்செப்டா இருக்குங்க. சரிங்க, இந்த ஏபிஐ செக்யூரிட்டி அப்படின்னா வந்து இந்த ஏபிஐ லாகின் பண்றதுக்கு நம்ம முன்னாடியே வந்து என்னுடைய ப்ரீவியஸ் முன்னாடியே நான் அதை பத்தி பேசியிருக்கேங்க. அதாவது எப்படின்னா ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம்ங்க. ஒன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாதிரி கொடுத்து ஒன்று ஆத்தென்டிகேட் பண்ணிருப்பான், இல்ல வந்து அவன் பர்மிஷன் கொடுத்துருக்கான், அது ஆத்தரைசேஷன் ஒரு கீ அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை அதை எரரை ஹேண்டில் பண்ற ஆப்ஷன்ஸ் 4 விஷயமா வந்து இந்த ஏபிஐ செக்யூர் பண்ணிருக்காங்க. அந்த ஆக்சசிபிலிட்டி வந்து செக்யூர் பண்றதுக்கு இந்த 4 ஆப்ஷன்ஸும் பயன்படுத்தி இருக்காங்க. ஓகேவா, அண்ட் ஏபிஐ பொறுத்த ஏபிஐயால என்ன அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா ஸ்கேலபிலிட்டிங்க. நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுங்க. பர்ஃபார்மன்ஸுங்க, நிறைய பேருமே ஒரே நேரத்தில் ஒரு சிமிலரான பர்ஃபார்மன்ஸ்ல ஆக்சஸ் பண்ண முடியுங்க. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதுனால இது வந்து ஏபிஐயோட மிகப்பெரிய அட்வான்டேஜா சொல்லப்படுங்க. ஸோ வெப் ஏபிஐ மாதிரி நிறைய கோர்சஸ் நான் கண்டக்ட் பண்றேங்க. நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இல்ல கான்டாக்ட் பண்ணா
ஸோ ஃபோன் நம்பருங்க, இன்ஸ்டா, என்னுடைய ஆஃபீஸ் அட்ரஸுங்க, மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணுற கோர்சஸ். உங்களுக்கு என்ன உதவினாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. நன்றி. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷியன் ஃபோட்டோ கம்பெனி. வாழ்க தமிழ்.